ஹலோ மக்களே, வணக்கம். வெல்கம் பேக் டு த சேனல். ஆடிப்பட்டம் ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னாலே கண்டிப்பாக ஒரு ஃபார்மேட் இருக்குது. ஆடிப்பட்டத்திற்கான விதைகள் என்னென்ன விதைகள் விதைக்கலாம் அப்படின்னு ஒரு வீடியோ போடணும்னு ஒரு கண்டிப்பான ஒரு கம்பல்சரி ஃபார்மேட் இருக்கு இல்லையா? ஸோ அதே ஃபார்மேட் தான், அதே தான் இன்றைக்கான வீடியோ. ஆனால் அதுக்கு முன்னாடி இன்றைக்கான உரம் அப்படிங்கிறத பார்த்துடலாங்க. ஸோ இது நார்மலாக நம்ம கிச்சன் வேஸ்ட் கொடுப்போம் இல்லையா, அதுதான். ஆனால் இது ஒரு 4-5 நாள் ஊறின உரம். இதில் என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாமே, அந்த காய்கறி கழிவுகள் எல்லாமே இந்த தண்ணியிலேயே ஊறி அதோட எசன்ஸ் எல்லாமே அந்த தண்ணியில் இறக்கிடும். நம்ம வெங்காயத்தோல்லாம் போடுறோன்னு வைங்களேன், அந்த தோல் எல்லாம் நல்லா அழுகி போய் அதோட கலர்லாம் மாறி அழுக ஆரம்பிச்சிருக்கும். ஸோ அப்போ இருக்கும்போது அதில் இருக்கக்கூடிய அத்தனை சத்துக்களுமே அந்த தண்ணியில் இறங்கியிருக்கும். கலர்ஸ்லேருந்து எல்லாமே அப்படியே இறங்கியிருக்குங்க. ஸோ இந்த தண்ணி எப்படி கொடுக்கலாம் அப்படின்னா, நம்ம நார்மலாக ஒரு 20-25 லிட்டர் தண்ணி ஊற்றுறோம் அப்படின்னா, இதில் ஒரு 10 லிட்டர் தண்ணியில் நம்ம ஊற வச்சுருக்கோம்னு வைங்களேன். பேலன்ஸ் இருக்கக்கூடிய 15 லிட்டர் தண்ணி நமக்கு நார்மல் தண்ணீராக கலந்து செடிகளுக்கு கொடுக்கலாம். ஸோ இது நம்ம ரெகுலராகவே கொடுக்கலாம். இன்றைக்கி நீங்கள் ஊற வைக்கிறீங்க அப்படின்னா ஒரு 4 நாள் கழித்து கொடுக்குற மாதிரி, அதாவது அந்த ஸ்டோர் பண்ணி வச்சு கொடுக்குற மாதிரி நம்ம எல்லா செடிகளுக்குமே டெய்லியுமே ரெகுலராக கொடுக்கலாம். ரொம்ப சத்துக்கள் அதிகம். இந்த நம்ம ஹியூமிக் ஆசிடாக இருக்கட்டும், இல்லைனா பஞ்சகாவியம், மீனமிலம் அதெல்லாம் கொடுக்குறோம் இல்லையா? ஸோ அதை விடவுமே இதில் நல்ல எஃபெக்ட் இருக்குது. முக்கியமாக அந்த ஹியூமிக் ஆசிட், நான் மெயினாக ஹியூமிக் ஆசிட் தான் கொடுப்பேன். ஸோ அது கொடுக்கும்போது என்ன ரிசல்ட் இருக்கோ அதே ரிசல்ட் இந்த காய்கறி கழிவுகள் நம்ம கொடுக்கும்போதும் நல்ல ரிசல்ட் இருக்குது. ஏன் இந்த டைமில் இந்த உரம் அப்படின்னா, எல்லா விதைகளும் ஓரளவுக்கு முளைச்சி வர ஆரம்பிச்சிருச்சு. நமக்கு வெயில் சரியாக இல்லாதனால விதைகளை கொஞ்சம் சீக்கிரமாகவே போட்டோம். அந்த வெயில் காலத்தில் ரொம்ப வெயில் ஜாஸ்தியாக இருந்தனால செடிகள் எல்லாமே காஞ்சு வறண்டு அப்படி ரொம்ப ட்ரையாக இருந்தனால நமக்கு மனசே கேட்கல. ஸோ அதனால் இந்த ஜூன் அந்த மழை ஆரம்பிக்கும் போதே போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி விதைகள் போட்டோம். ஸோ இது பார்த்துட்டிங்க அப்படின்னா நித்திய கல்யாணியில் வெள்ளைப்பூ. நம்ம ஊருக்கு நேற்று போயிட்டு வரும்போது அங்கே அந்த வெள்ளை கலர் நித்திய கல்யாணி இருந்துச்சு. அங்கே பார்த்துட்டிங்கன்னா, நம்ம பிளான்ட் பேரண்ட் அப்படின்னாலே எல்லாருக்குமே தெரியும். எப்போவுமே மேலே நேராக பார்த்து நடக்க மாட்டோம், அந்த தரையை பற்றி நடப்போம். என்ன மாதிரியான செடிகள் இருக்குது, அதை எப்படி இப்போ நம்ம பறிச்சுட்டு போகலாம், நம்ம வளர்க்கலாமா அப்படின்ற யோசனையிலே இருப்போம் இல்லையா? ஸோ அதே மாதிரி இந்த வெள்ளை கலர் நித்திய கல்யாணியும் நான் பறித்து கொண்டு வந்து வச்சுருக்கேன். நேற்று நைட்டே கொண்டு வந்து பதியம் போட்டாச்சு. இது பார்த்துட்டிங்கன்னா முள்கத்திரி இதுதான் முதல் வாட்டி நான் ட்ரை பண்ணுறது. ஸோ விதைகள் போட்டு இப்போ ஓரளவுக்கு மேலே வர ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ தான் நான் நோட் பண்ணுறேன். இந்த மாற்றி நாட்டலான்னு ஒரு 2 நாளுக்கு முன்னாடி தான் பார்க்குறேன். இந்த செடி எல்லாமே பார்த்திங்கன்னா முள்ளாகவே இருக்குது. நம்ம அதாவது இந்த செடியில் காயில் மட்டும்தான் முள் இருக்கும்னு இல்லை, இந்த செடி ஃபுல்லாமே முள் இருக்கும். இந்த மாதிரி முள்கத்திரி நம்ம வைக்கிறோம் அப்படின்னா ஏதோ ஒரு கார்னரில் நம்ம வைக்கிறது பெஸ்ட்டு. ஏன் அப்படின்னா, நம்ம நடக்கிற பாதையிலலாம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக முள் குத்தி ரொம்ப டேமேஜ் ஆயிரும். ஒரு ஓரமாக வச்சுட்டு நம்ம அதை வளர்த்து பறித்து சாப்பிட்றது தான் பெஸ்ட்டு. ஸோ என்னென்ன விதைகள் போட்டிருக்கேன் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, இந்த பீட்ரூட்டு, காலிஃப்ளவர், முட்டைகோஸு இந்த மாதிரி வின்டர் வெஜிடபிள்ஸ் போட்டுட்டேன். அதுக்கப்புறம் முள்ளங்கி இந்த மாதிரி போட்டிருக்கேன். ஸோ டர்னிப் இனிமேல் தான் விதைக்கணும். நமக்கு ஒரு செப்டம்பர் அந்த டைம் ஆகட்டும், ஒரு ஜூலையிலேயாவது நம்ம போடுறதா பெஸ்ட்டு. டர்னிப்பு, நூல்கோல், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குடமிளகா, இது எல்லாமே இனிமேல் தான் விதைக்க போகிறேன். ஸோ இப்போதைக்கு என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, கத்திரிக்காயில் முள்கத்திரி, செவந்தம்பட்டி கத்திரி அந்த மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் காராமணியில் சிவப்பு காராமணி, வெள்ளை காராமணி, அதில் நீட்டு காராமணி, குட்டை காராமணி, கொடி காராமணி, செடி காராமணி அப்படின்னு சொல்லியிருக்கு. செடி பீன்ஸு, செடி அவரை, இது காமனாக வரக்கூடியது. அதுக்கப்புறமா இந்த வாட்டி கொத்தவரை போட்டிருக்கேன். ஸோ லாஸ்ட் டைம் ஒரு வாட்டி போட்டு அது பெருசாக கவனிக்க தெரியல, விட்டுட்டேன். இந்த வாட்டி கொத்தவரை போட்டிருக்கேன், அதுவும் சூப்பராக வந்துருச்சுங்க. அதே மாதிரி மஞ்சள் கிழங்குகள் எல்லாம் நம்ம மாற்றி வச்சுருந்தோம் இல்லையா, அதுவும் நல்லாவே வளர ஆரம்பிச்சிருச்சு. மஞ்சள் கிழங்குகள், வாடாமல்லி விதைகள்லாம் தூவி விட்டது அத்தனை செடிகள் வந்திருக்கு. எப்படி இத்தனை செடிகளை நம்ம நாற்று போட்டு அதை நாற்று மாற்றி வச்சு மெயின்டைன் பண்ணுவோம் அப்படிங்கிறது டவுட்டு தான். அவ்வளோ செடிகள் இருக்குது. பீட்ரூட் முளைக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. ஸோ இது பார்த்துட்டிங்கன்னா சுரை. இந்த வாட்டி சுரையில் கடலைக்கட்டை சுரை, சிட்டு சுரைன்னு சொல்லிட்டு 2 சுரை போட்டிருக்கேன். ஆனால் எந்த விதைகள் ரெண்டுமே ஒட்டுக்காத போட்டுட்டேன். எதில் எந்த விதைகள் வளர்ந்துச்சு அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஸோ ஒரு 2 விதை வளர்ந்துருந்துச்சு, அதை நான் மாற்றி வச்சுட்டேன் நாற்று. ஸோ யூஸ்வலாகவே எல்லா நாற்றுகளும் எனக்கு டைம் கிடைக்கும் போது மாற்றி வைக்கிறனால ஒரு சில இது வீடியோஸ் எடுத்திருப்பேன், ஒரு சில வீடியோ எடுக்க மாட்டேன். ஏன் அப்படின்னா, வீடியோ எடுத்துகிட்டே இருந்தேன் அப்படின்னா எனக்கு அந்த வேலையாகாது. அதனால் இதை நான் மாற்றி வச்சுட்டு ஒரு 2 நாள் இருக்குன்னு வைங்களேன். ஸோ மாற்றி வச்சுட்டு
இப்போ ஓரளவுக்கு வந்து வேர் பிடிச்சிருச்சு அந்த சுரையும். இது வந்து டபுள் கலர் வெண்டை. இதுவும் வந்துட்டு அந்த சுரை மாற்றி வைக்கிற டைமில் தான் வச்சேன். ஸோ வச்சு நேற்று தான் ஊரில் இல்லையே தண்ணி ஊற்றுற காலையிலேயே எல்லாம் காஞ்சி போய் வதங்கி கிடக்குது. அப்படி கூட ஒன்றும் பிரச்சனை. சப்போஸ் அது பொழைச்சிது அப்படின்னா இருக்கட்டும், இல்லைன்னா இன்னும் 2 செடிகள் இருக்குது, அதை வச்சு மேனேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஐடியாவில் இருக்கேன். அதுக்கப்புறமா இந்த காராமணி அது எல்லாமே வளர்ந்துருச்சுங்க. இது வந்துட்டு ஸ்கார்லெட் ரெட்டுன்னு சொல்லிட்டு செண்டு மல்லி, அந்த குட்டி குட்டியாக ஒரு இல்லையா ஃப்ரெஞ்ச் மேரிகோல்டு, அந்த ஃப்ரெஞ்ச் மேரிகோல்டு ஒரே ஒரு விதை விழுந்து அந்த விதை வந்து முளைச்சி வந்திருக்கு. அது வந்துட்டு கலர் ஃபுல்லாக செம்மையாக இருக்கும், பயங்கரமாக இருக்கும் அதோட கலர்ஸ். ஒரே ஒரு சின்ன தொட்டியில் வச்சுட்டோன்னா போதும், அவ்வளோ சூப்பராக இருக்கும் அந்த கலர்ஸு. ஸோ அப்புறம் பிங்க் வாடாமல்லி, இது வந்து முள் கத்திரி நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, ஸோ அதை வந்து மாற்றி வச்சுட்டேன். இப்போது மாற்றி வச்சதுலேருந்து இப்போ கொஞ்சம் நல்லா ஹெல்த்தியாக சூப்பராக வளர்ந்துட்டே இருக்காங்க. ஆனால் இதை வந்து நான் சொன்ன மாதிரி தான் கொஞ்சம் ஓரமாக வைக்கணும். அந்த நம்ம பெருசாக நடக்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி இடம் இருக்கும் இல்லையா, வந்து செவுத்தோரத்தில் அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா தான் சேஃப். ஏன் அப்படின்னா குழந்தைங்க தான் இருக்காங்க அப்படின்னா சென்டரில் வச்சுன்னு வைங்களாம், போக வர நல்லா முள் குத்தும், ரொம்ப டேமேஜ் ஆயிரும் நமக்கு. இது இல்லாமல் பார்த்திங்கன்னா கொத்தவரை, நம்ம அந்த அப்பப்போ அது வந்து செடி வந்து முளைச்சி ஒரு 3 நாள் 4 நாள் ஆகும்போதே மாற்றி வச்சுருது. நமக்கு எந்த பேக் ஃப்ரீயாக இருக்கோ அப்பப்போ கைக்கு மாற்றி வச்சுருது. இல்லை எல்லாம் ஒன்றா சேர்த்து வச்சு நம்ம செய்யலாம் அப்படிங்கும்போது அது வந்து ரொம்ப பெரிய வேலையாயிரும். இந்த மாதிரி கொத்தவரை வளர்க்கும் போது என்ன பண்ணணும்னா கண்டிப்பாக குச்சி கட்டி தான் வளர்க்கணும். இப்போ ஓரளவுக்கு நல்லா இருக்கு இல்லையா. இந்த செடியெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 10-20 நாளில் வந்து ஓரளவுக்கு பெருசாக வளர ஆரம்பிச்சிடும். வளர்ந்ததுக்கப்புறமா ஒரு குச்சியை கட்டி நமக்கு வந்து ஒரு சப்போர்ட்டை கொடுத்து வளர்க்கணும். இது வந்து காராமணியில் என்ன ரகம் அப்படின்லாம் எனக்கு ஞாபகம் இல்லை. எல்லா விதைகளும் ஒன்றா தூவணும். எந்த விதை வருதோ அது வளரும்போது அது காய் பிடிக்கும் போது தான் அதோட இது தெரியும். ஸோ இதுலேயும் வந்துட்டு இது கொத்தவரை தான் இருக்குது. ஒரு 2-3 இது மாற்றி வச்சுருக்கேன்னு நினைக்கிற கொத்தவரை. இதில் வந்துட்டு கத்திரி, என்ன ரகம் கத்திரின்னு தெரியாது, என்ன விதை போட்டோன்னு தெரில, தானாக இருந்துச்சு. அதை வந்து இந்த மாதிரி ஒரு பேக்கில் வந்து மாற்றி வச்சு ஒரு மாதக்கிட்ட இருக்கும். ஸோ இது வந்துட்டு பூ வந்து ஒரு கொத்தாக தான் பிடிக்குது. ஒரு கொத்துக்கு வந்து ஒரு 3 பூ 4 பூ அந்த மாதிரி இருக்குது. இது 3-4 கொத்து பூ பிடிச்சிருக்கு. எல்லாமே வந்து இப்படி தான் இருக்குது. ஸோ இது வந்து காய் வந்து பிடிக்கும்போது தான் அதோட கெப்பாசிட்டி என்ன, அது என்ன ரகம் அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியும். இந்த பேக்கில் பார்த்திங்கன்னா மரவெண்டை போட்டிருந்தேன். மரவெண்டை நம்ம வச்சது மரவெண்டை, பக்கத்தில் முளைச்சதுலாம் அதுவாக வளர்ந்தது. அது வந்து அப்பக்கோவை இலை, அதுக்கப்புறம் வந்துட்டு வெள்ளரி, அதுவாக வளர்ந்து போயிட்டுருக்கு. ரொம்ப இந்த பேக்கை பார்க்கும்போது நம்ம என்ன வச்சோம் அப்படிங்கிறதே நம்ம யோசிக்கிற மாதிரி இருக்குது. வெண்டை வந்து ஓரளவுக்கு மேலே வந்தால் மட்டும்தான் இது வந்து வெண்டைக்காயோட பேக் அப்படிங்கிறத நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். ஸோ இது இல்லாமல் பார்த்துட்டிங்கன்னா நம்ம பூச்செடிகளில் வந்துட்டு எல்லா வகையான பூச்செடிகள் போடலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களுக்கு இது சொன்னேன் இல்லையா சுரக்காய், அதில் வந்து இது ஒன்று இருக்குது, இதையும் மாற்றி நடணும். இது இல்லாமல் பார்த்துட்டிங்கன்னா இந்த மல்லிகைப்பூ, முல்லைப்பூ, ரோஸ், இதெல்லாமே இந்த டைமில் வாங்கி வைங்க, ரொம்ப நல்லா வரும். பதியம் போட்டு வளர்க்குறோன்னா கூட இந்த டைமில் வந்து வளர்க்கலாம். இது இல்லாமல் என்ன காய் மிஸ் பண்ணோம், கொடி உருளை, அந்த உருளைக்கிழங்கு ரகம் அதெல்லாமே வந்து போடலாம். வேறு என்ன இருக்குது, புதுசாக இந்த ராசவள்ளி கிழங்கு, அந்த ஆரோ ரூட்டு அந்த மாதிரி எல்லாம் இருக்கு இல்லையா. ஸோ அது எல்லாமே ட்ரை பண்ணுறதுனால இனிமேல் ட்ரை பண்ணலாம். விதைக்கிழங்குகள் எல்லாமே வந்து இப்போதைக்கு கிடைக்கிது. ஸோ கிடைக்கிற விதைக்கிழங்குகளை வந்து போட்டு விடுங்க. சேனக்கிழங்கு, சேப்பங்கிழங்கு, அதில் நிறைய ரகங்கள் இருக்குது. அது எல்லாமே நம்ம ட்ரை பண்ணலாம். ஸோ நம்ம வந்து ட்ரை பண்ணும்போது என்ன ட்ரை பண்ணுறோம் அப்படிங்கிறத பிளான் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி பேகு, பாட்டிங் மிக்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு பண்ணும்போது ரொம்பவே சூப்பராக எல்லாத்தையுமே சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போக முடியும். அட் அ டைமில் எல்லா செடிகளுமே 100 செடிகள் கூட வளர்க்கலாம். அதை வந்து கரெக்டாக பிளான் பண்ணி கொண்டு போனோம்னு வைங்களேன், சூப்பரான ரிசல்ட் அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் இந்த ஆடிப்பட்டத்துக்கு என்னென்ன விதைகள் போடுறீங்க அப்படிங்கிறத வந்து எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.